புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை முறையாக அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். இதுதான் உங்களுடைய ஈருலக வெற்றிக்கும் ஒரு அடிப்படையாக இருக்கும் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே படைப்பினங்களை படைத்து அதனை செவ்வனே அழகுற வடிவமைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு மார்க்கம் என்று ஒன்றை கொடுத்து அதற்கு ஷரியா என்ற பட்டத்தை கொடுத்து அதற்குரிய சட்டங்களை செவ்வனே அமைத்திருப்பதை காணலாம். அல்லாஹ் அறிவுள்ளவன், அல்லாஹ் மிக பெரும் ஞானியாக இருக்கின்றான், அனைத்தையும் அறிந்தவன், படைப்பினங்களுடன் மிகவும் இரக்கமாக நடக்கக்கூடியவன். அவனுடைய கர்மங்கள், அவனுடைய ஏவல்கள், தடைகள் எல்லாம் ஒருபோதும் மாற்றமுறாத வரையிலே ஒரு நிரந்தர ஸ்திரத்தன்மை இருப்பதை நாம் காணலாம். அந்த வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்கள் உலகத்திலே செய்யக்கூடிய வேலைகளுக்கு, தனது அடியார்கள் உலகத்திலே சிரமம் மேற்கொண்டு செய்யக்கூடிய அமல்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி பிரதிபலன் மிகவும் பெருமதியானதாக இருக்கும். இவ்வாறு பிரதிபலன் கொடுப்பதில் வல்லமை மிக்கவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான். யார் நன்மை செய்கின்றார்களோ நன்மைகளை அடைத்துக் கொள்வார்கள், யார் கெடுதி செய்கின்றார்களோ கெடுதியை பெற்றுக் கொள்வார்கள். உலகத்திலே நாம் இருக்கின்ற போது நாம் எல்லாம் வேலை நிமித்தமாக வந்திருக்கின்றோம். நமது குறிக்கோள் கிடைக்கக்கூடிய ஊதியம் மிகவும் அதிகரித்ததாக இருக்க வேண்டும். கிடைக்கக்கூடிய அந்த எலவன்ஸ், போனஸ், அதாவது அதே போன்று வேலை இறுதியிலே கிடைக்கக்கூடிய எண்ட் ஆஃப் சர்வீஸ், இவைகள் எல்லாம் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். இது எதிர்பார்ப்பது தவறு கிடையாது. ஆனால் உலகத்திலே வேலை செய்கின்ற போது கிடைக்கக்கூடிய சம்பளம், ஊதியம், அதே போன்று வேலை இறுதியிலே கிடைக்கக்கூடிய அந்த பணங்கள் எல்லாம் உத்தரவாதமற்றது. சில வேளை உத்தரவாதம் அளிக்கப்பட்டது கிடைக்கும், கிடைக்காமல் போகலாம். அதிகமாக எழுதப்பட்டது குறையலாம், இல்லாமல் போகலாம். எனவே இவ்வாறான ஒரு நிலையிலே அல்லாஹ்வுடன் நாம் செய்யக்கூடிய வேலைகள், அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஊதியம் கிடைக்கின்றது, உத்தரவாதம் அளிக்கப்பட்ட எண்ட் ஆஃப் சர்வீஸ் கிடைக்கின்றது, உத்தரவாதம் அளிக்கப்பட்ட எலவன்ஸ் கிடைக்கின்றது. எனவே மறுமை ஏட்டை, நமது மறுமைக்கான அந்த இடத்தை நிரப்புவதற்காக எப்பேற்பட்ட வேலைகளை செய்தால் அதிகமான ஊதியம் கிடைக்கும், அதிகமான போனஸ் கிடைக்கும் என்பதை உணர்ந்து அவ்வாறு செயல்படுவதற்காக நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இமாம் அவர்கள் ஏராளமான நல்லமல்களை சொல்லி அதற்கான ஆதாரங்களையும் கூறி அவருடைய குத்துபாவை அமைத்துக் கொண்டார்கள். இந்த கொடுக்கப்பட்ட இந்த குறிப்பிட்ட நேரத்திலே குர்ஆன், ஹதீஸ் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த ஆதாரங்களை சுருக்கி கொண்டு விடயங்களை குறிப்பிட்ட நேரத்திலே கூறுவதற்கு நான் முயற்சிக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார், فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. யார் அணுவளவேனும் நன்மை செய்தாரோ அதனுடைய பிரதிபலனை கண்டு கொள்வார். யார் அணுவளவேனும் கெடுதி செய்கின்றாரோ அதனுடைய பிரதிபலனையும் அவர் கண்டு கொள்வார் என்பது அடிப்படை விதியாக இருக்கின்றது. அங்கே யாருக்கும் அநியாயம் இழைக்கப்பட மாட்டார், யாருக்கும் அங்கே அநீதி இழைக்கப்பட மாட்டார். அல்லாஹ் நீதியாளர், நேர்மையாளர், உண்மையாளர். அவரவர்களுடைய செயலுக்கேற்ப கூலியை அல்லாஹ் வழங்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய செயல்களுக்கெல்லாம் அதனை விட பன்மடங்கு பெருமதியான கூலிகளை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் எதனை செய்கின்றோமோ அதனை ஒத்த கூலிதான் கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் எந்த வேலையை செய்கின்றானோ அதற்குரிய கூலி கொடுக்கப்படும். அதுவும் அல்லாஹ்வுக்கு நேராக, அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்களை செய்வான் என்றால் அதற்கு கிடைக்கக்கூடிய கூலி மிகவும் அழகானதாக, பெருமதியானதாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், உலகத்திலே செய்த நன்மைக்கு
மறுமையில் நன்மையை தவிர வேறு கூலி உண்டா என்று கேட்கின்றான். உலகத்திலே நாம் பார்ப்போம், எத்தனையோ சிரமப்பட்டு வேலைகள் செய்வோம். சில வேளை நாம் செய்த வேலைகளுக்குரிய நாம் எதிர்பார்க்கக்கூடிய பிரதிபலன் கிடைக்க மாட்டாது. நாம் எதிர்பார்க்கக்கூடிய கூலியை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். அங்கே தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் எத்தனையோ முரண்பாடுகள், எத்தனையோ கதையாடல்கள், உரையாடல்கள் ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதியாளன், நேர்மையாளன். அங்கே ஒரு அணுவளவேனும் மாற்றம் செய்யப்பட மாட்டார். யார் உபகாரம் செய்கிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் நல்லதுதான் கிடைக்கும். அவருடைய மனம் நோகும்படி எதுவும் நடைபெற மாட்டாது என்பது 100% உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் வரையறுத்த வரவுகளை மீறாமல் யாரெல்லாம் பாதுகாத்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். நிச்சயமாக பாதுகாப்பு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய விடயத்தை நீங்கள் பாதுகாருங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இஸ்லாமிய கருத்துக்களை, இஸ்லாமிய வரைமுறைகளை படித்து விளங்கி அதனை நடைமுறைப்படுத்துவோம் என்றால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று எந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே நேர்வழியை அவன் வேண்டுகின்றானோ, தனது உண்மையான உள்ளத்தினால் வேண்டுகின்றானோ, நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு நேர்வழியை கொடுத்து அந்த நேர்வழியிலே உறுதியாக இருப்பதற்கான தன்மையை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் நேர்வழி பெற்றுவிட்டோர் அவர்களுடைய நேர்வழியை மேலும் அவன் அதிகப்படுத்தி அவர்களின் பயபக்தியையும் அவர்களுக்கு அவன் கொடுப்பான். யார் நான் நேர்மையாக இருக்க வேண்டும், இஸ்லாத்திலே ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று தேடுகின்றாரோ அவர் அந்த நேர்வழியிலே இருந்து மேலும் அதிகமான கூலிகளை பெற்றுக் கொள்வதற்கான ஒன்றாகவும் இது இருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்திருக்கின்றார், அல்லாஹ்வை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய விடயங்களை நாம் உண்மைப்படுத்த வேண்டும். எப்போது நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நபியுடைய போதனைகளை உண்மைப்படுத்தி வாழ்க்கையிலே செயல்படுத்துகின்றோமோ நிச்சயமாக அதற்குரிய கூலியாக அல்லாஹ் மறுமையிலே சுவர்க்கத்தை தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படும் போது அல்லாஹ்வால் கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதி சுவர்க்கம் நிச்சயம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே யாரெல்லாம் அல்லாஹ்வை உண்மைப்படுத்துகின்றார்களோ, அல்லாஹ்வை உள்ளத்தினால் நேராக உண்மைப்படுத்துகின்றார்களோ அந்த மனிதனை அல்லாஹ் சங்கைப்படுத்துவான். அது மாத்திரமல்ல, மறுமையிலே அவனை கௌரவப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் இப்னு கையம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடன் உண்மையாக நடந்து கொள்வதற்கு கிடைக்கும் அதிக பயன் போன்று அடியான் எதனையும் உலகத்திலே பெற்றுக் கொள்ள மாட்டான். நமது நேசம், உண்மையான தொடர்பு, உண்மையான அன்பு அல்லாஹ்வுடன் இருக்கும் என்றால் அதற்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் போன்று உலகத்திலே நாம் யாரிடமும் பெற்றுக் கொள்ள மாட்டோம். நாட்டு தலைவருடன் அல்லது பொறுப்பாளருடன் மிகவும் அந்நியோன்யமாக பழகி அவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் நாம் உறவாடுவோம் என்றாலும் இது போன்ற பயன் அல்லாஹ்விடத்திலே கிடைக்கக்கூடிய பயனை போன்று கிடைக்க மாட்டாது என்பதை இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸிலே குறிப்பிடுகின்ற போது, எனது அடியான் ஒரு சாண் நெருங்கினால் நான் அவனை ஒரு முழம் நெருங்குவேன். இவ்வாறு எவ்வாறு அல்லாஹ்வை அதிகம் நெருங்குகின்றோமோ அல்லாஹ்வுடைய நெருக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்லும் என்பதை அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்றுதான் ஒரு அடியான் அல்லாஹ்வை பற்றி என்ன எண்ணம் கொள்கின்றானோ அது அவனுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொண்டால் அவனுக்கு நன்மை கிடைக்கும். மாற்றமாக எண்ணினால் மாற்றமானதுதான் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். மேலும் அல்லாஹ் கூறுகின்ற போது, ஒரு அடியான் தனது ரப்பை பற்றி எண்ணுவதை அடைந்து கொள்வார். அதாவது எனது ரப் என்னை மன்னிப்பான், எனது ரப் எனது தேவையை நிறைவேற்றுவார், எனது ரப் எனது நோயை குணப்படுத்துவார் என்ற நல்லெண்ணங்கள் இருக்கும் போது அவைகள் நடந்தே தீரும். அதற்கு மாற்றமாக சந்தேகம் கொள்வோமானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதுதான் நமக்கு கிடைக்கும். எனவே அல்லாஹ்வுடன் உரையாடல் பண்ணுகின்ற போது, அல்லாஹ்வுடன் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற போது நமது எண்ணம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கேட்டால் கிடைக்கும் என்பதில் ஒரு அணுவளவேனும் சந்தேகம் இருக்கக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும், தொழில் ரீதியாக அல்லது கொடுக்கல் வாங்கல் ரீதியாக அல்லது நமது துன்பத்தை நீக்குவது ரீதியாக எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் என்ற அந்த உறுதியான எண்ணத்தை
நமது அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகில் ஈமானுடன் இறை விசுவாசத்துடனும் நல்லது செய்தால் மறுமையில் சுவர்க்கம்தான் அவர்களுக்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வை காணக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். எனவே இறை விசுவாசத்துடன் அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்தி நாம் அல்லாஹ்வுக்காக நன்மை செய்வோம் என்றால் நிச்சயமாக பல சன்மானங்களும் சுவர்க்கமும் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய தன்மையும் கிடைக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே தொழுகையாளிகள் சுவர்க்கத்திலே அதற்கென உள்ள வாயிலுடன் அடைக்கப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, நாளை மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தினர்கள் உது செய்ததின் காரணமாக அவர்களுடைய உடல் உறுப்புகள், கை கால், முகங்கள் எல்லாம் ஒளியால் பிரகாசிக்கும். இதன் காரணமாக இது எனது உம்மத்தை சார்ந்தவர்கள் என்று அவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களை அவ்வாறுதான் அழைப்பான். அந்த முஃமின்களுடைய அந்த கால், கை, உடல் உறுப்புகள் எல்லாம் உலுவை செய்கின்ற போது எந்த அளவுக்கு முழுமையாக ஒழுங்காக செய்கின்றார்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய உடல்களில் எல்லாம் ஆபரணங்களாக ஒளிமயமாக காட்சியளிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று பள்ளி வாயிலே தொழுகைக்காக அதான் கொடுக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு அவருடைய சத்தம் உயர்கின்றதோ அந்த சத்தம் போய் சேருமிடமெல்லாம் அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய கற்கள், மரங்கள், உயிரினங்கள் அனைத்தும் நாளை மறுமையிலே அந்த முஅத்தினுக்காக சாட்சி சொல்லும். மறுமையிலே பாங்கு சொல்லக்கூடியவர்களுடைய கழுத்து நீளமானதாக இருக்கும். மக்களுக்கு மத்தியில் அவர்கள் குறிப்பாக அடையாளம் காணப்படுவார்கள். அல்லாஹ் அவர்களை அனைத்து மக்களுக்கு மத்தியிலே உயர்வாக காட்டி அவர்களை கௌரவப்படுத்துவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்றுதான் பள்ளி வாயில்கள் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் உயர்த்தப்படுவதற்கும் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுவதற்கும் ஒதுக்கப்பட்ட இடமாக இருக்கின்றது. யார் உலகத்திலே அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளி வாயிலை கட்டுகின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை போன்று ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை சுவர்க்கத்திலே அவர்களுக்கு அமைத்துக் கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் ஒரு மனிதன் தர்மம் செய்வான் என்றால் அவருடைய ஈமானுக்கு ஒரு அடையாளமாக, ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றது. நாம் தர்மங்கள் செய்கின்ற போது, அதே போது கடன் கொடுத்து உதவுகின்ற போது அல்லாஹ்விடத்திலே அவைகள் பல மடங்காக இரட்டிப்பாக்கி கொடுக்கப்படும் என்பதை ஹதீஸ்களிலே காணலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸில் குதுஸியிலே கூறுகின்றான், அன்ஃபிக் யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே நீ தர்மம் செய்வாயாக, உன்ஃபிக் அலைக, உனக்கு நான் தர்மம் செய்வேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அதே போன்று ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 வானவர்கள் வருகை தந்து உலகத்திலே கூறுவார்கள், பிரார்த்திப்பார்கள், அல்லாஹும்ம அத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, அதாவது தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு பன்மடங்கு அதனை பிரதிபகாரமாக கொடுப்பாயாக. இன்னும் ஒரு வானவர் கூறுவார், யாரெல்லாம் அதனை கொடுக்காமல் தன்னகத்தை கட்டி வைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அழிவை கொடுப்பாயாக என்று சாபமிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். 2 மலக்கு, ஒரு வானவர் தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு அபிவிருத்தியும், இன்னும் ஒரு வானவர் தடுக்கக்கூடியவர்களுக்கு அழிவையும் கொடுப்பாயாக என்று பிரார்த்திப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நோன்பாளிகளை பற்றி கூறுகின்ற போது, நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், சந்தோஷமாக இருங்கள், நீங்கள் எதனை நீங்கள் உட்படுத்தி வைத்தீர்களோ அதன் காரணமாக இங்கே நிரந்தரமாக சந்தோஷமாக இருங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். அதே போன்று சுவர்க்கத்திலே ஒரு வாயில் இருக்கின்றது, அர்ரையான். இந்த வாயிலூடாக சுவர்க்கவாதிகள் அழைக்கப்படுவார்கள். சுவர்க்கவாதிகள் அந்த வாயிலூடாக தான் நுழைவார்கள். அதே போன்று நோன்பாளிகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை கஸ்தூரியை விட மிகவும் பெருமதியானதாக அல்லாஹ்விடத்திலே கணிக்கப்படும். அதே போன்று யார் ஹஜ்ஜிக்காக அல்லது உம்ராவுக்காக இஹ்ராமுடைய நிலையிலே சென்று மரணிக்கின்றார்களோ அவர்கள் நாளைய மறுமையிலே தல்பியாவை மொழிந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் எழுப்பப்படுவார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே நாம் எதனை செய்கின்றோமோ அதனை விட அதிகமான பிரதிபலனாக அல்லாஹ்விடத்திலே கண்டுகொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களாக இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் எப்போது நாம் ஒரே நிலையோடு இருக்கின்றோமோ அப்போது நமது உள்ளம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். எப்போது அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அப்போது நமது உடல் மிக வலுவானதாக, சக்தியானதாக இருக்கும். அல்லாஹ் கூறுகின்றான், என்னை நினையுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். எனவே அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது மிகவும் ஒரு நல்ல நிலையாக இருக்கின்றது. இவைகளை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹதீஸில் குதுஸில் அல்லாஹ் கூறுகின்ற போது, யார் என்னை
தனிமையிலே நினைவு கூறுகிறாரோ அவனை நான் தனிமையிலே நான் நினைவு கூறுகிறேன். யார் ஒரு கூட்டத்திலே என்னை நினைவுபடுத்துகின்றாரோ அதனை விட சிறந்த கூட்டமாகிய மலக்குமார்களிடத்திலே இவர்களை பெருமை பாராட்டி பேசுவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மஜ்லிஸ் என்பது சுவர்க்கத்து பூஞ்சோலைகள் ஒரு பூஞ்சோலையாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நபர்களை பற்றி குறிப்பிடுகின்ற போது, ஒரு நாள் சஹாபாக்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். அங்கே 3 நபர்கள் வருகின்றார்கள். அங்கே 3 நபர்கள் வருகை தந்து அந்த மஜ்லிஸிலே ஒரு இடம் இருக்கின்றது, அந்த இடத்திலே அமர்ந்து கொள்கின்றார். இரண்டாவது மனிதர் வெட்கப்பட்டு அந்த மஜ்லிஸின் இறுதியிலே அமர்ந்து கொள்கின்றார். மூன்றாவது மனிதரோ அதனை அந்த மஜ்லிஸை பயன்படுத்திக் கொள்ளாமல் புறமுதுகு காட்டி சென்று விடுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 மனிதர்களையும் பார்த்து கூறுகின்ற போது, முதலாவது மனிதர் அதாவது இடம் கிடைக்கின்ற போது அந்த இடத்தை பயன்படுத்திக் கொண்டார். எனவே அல்லாஹ்வை அவர் சார்ந்தார், அல்லாஹ்வும் அவனை சார்ந்து கொள்கின்றான். இரண்டாவது மனிதர் வெட்கப்பட்டார், அல்லாஹ்வும் வெட்கப்படுகின்றான். மூன்றாவது மனிதரோ அந்த இடத்தை விட்டு புறக்கணித்து சென்று விட்டார், அல்லாஹ்வும் அவனை புறக்கணித்து விட்டான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நமது சக்திக்கு ஏற்ப அவைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இஸ்லாம் என்பது உயர்வானது, கௌரவமானது. இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உயர்வை கொடுத்துக் கொண்டே இருப்பார். எப்போது நாம் மார்க்கத்துக்கு உதவி செய்கின்றோமோ நிச்சயமாக நாம் உதவி செய்யப்படுவோம். அல்லாஹ் நமக்கு உதவியாளனாக இருக்கின்றான். அதே போன்று யார் நன்மையான விடயங்களை பிறருக்கு காட்டுகின்றார்களோ, நல்ல விடயங்களை படித்துக் கொடுக்கின்றார்களோ, அந்த விடயம் அவர் மூலமாக நிறைவேற்றப்படும் போது அதனை செய்த நன்மைகள் அவருக்கு கிடைக்கும். அதே போன்று மார்க்கத்திலே மங்கி போயுள்ள விடயங்களை உயிர்ப்பிப்பதற்காக ஒரு புதிய முறையிலே இஸ்லாத்தில் புதிதாக உருவாக்குவதல்ல, இஸ்லாத்திலே உள்ள விடயங்கள் மக்களுக்கு மத்தியிலே மறந்து மங்கி போயிருக்கின்ற விடயங்களை அமுல்படுத்துவதற்காக யார் அழகான முறையிலே அறிமுகம் செய்கின்றாரோ அவருக்கு அந்த விடயம் நிறைவேற்றப்படும் காலமெல்லாம் அவருக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதே போன்று உலகத்திலே மனிதர்களை சோதிப்பதென்பது அல்லாஹ்வுடைய வழிமுறையாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் சோதிக்கப்படுகின்றானோ அந்த அளவுக்குத்தான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய கூலியும் மிகவும் கனமானதாக இருக்கும். யார் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வான். யார் அல்லாஹ்வுடைய கதரை மறக்கின்றார்களோ அல்லது கோபம் கொள்கின்றார்களோ அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ் தடுத்தவைகளை நடைமுறைப்படுத்துகின்ற போது அவைகளிலே பொறுமை என்பது இன்றியமையாததாக இருக்கின்றது. எனவே யார் பொறுமையை தன்னகத்தை எடுத்துக் கொள்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை பொறுமையாளனாக அல்லாஹ் அவர்கள் இருக்கக்கூடிய நிலையை ஆக்குவான். அதே போன்று கடுமையான துன்பகரமான நிலையிலே யார் அல்லாஹ்வை நினைக்கின்றார்களோ, சந்தோஷமான நிலையிலே யார் அல்லாஹ்வை நினைக்கின்றார்களோ அந்த மனிதருக்கு துன்பங்கள் வரும்போது அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான். எனவே சந்தோஷத்தில் தான் நாம் எல்லை கடந்து அல்லாஹ்வை மறந்து தான் தோற்றித்தனமாக மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சூழலை ஷைத்தான் ஏற்படுத்தி விடுவான். ஆனால் எந்த நேரத்திலும் நாம் அல்லாஹ்வை மறக்காமல், குறிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலையிலே அல்லாஹ்வை மறக்காமல் இருப்போம் என்றால் நமக்கென ஒரு துன்பம் தீரம் வருகின்ற போது அல்லாஹ்வை நாம் நேரடியாக கண்டுகொள்வோம். அதே போன்று மார்க்கத்தை படிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். யார் மார்க்கத்தை படிப்பதற்காக அவர் புறப்படுகின்றாரோ சுவர்க்கத்து வாயிலை அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று பாவம் செய்யக்கூடியவர்கள் உரிய நேரத்திலே தௌபா செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால் அவர்கள் உண்மையிலே பாக்கியம் பெற்றவர்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவத்திலே மூழ்கி அதிலே நிலைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சன்மானமாக தௌபாவை கொடுத்திருக்கின்றான். எனவே தௌபா செய்ய கிடைப்பது என்பது, பாவ மன்னிப்பு கேட்பது என்பது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த ஒரு அருளாக இருக்கின்றது. அதே போன்று ஒரு முஃமின் இறை விசுவாசி அவனுக்கு மரண வேளை நெருங்கிவிட்டால், மலக்குல் மௌத் அவனை அண்மித்து விட்டால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்டான் என்ற செய்தி நன்மாராயமாக கூறப்படும்.
இதனை விட ஒரு சந்தோஷமான செய்தி அவனுக்கு எதுவுமே இருக்க மாட்டாது. எனவே யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று நேசம் கொள்கிறார்களோ அல்லாஹும் அவனை சந்திக்க நேசம் கொள்வான். யார் உலகத்திலே படைப்பினங்களுடன் அழகான முறையிலே மிருதுவாக நல்ல முறையிலே நடந்து கொள்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை உலகத்திலும் மறுமையிலும் அழகான முறையிலே நடத்தாட்டுவான். அதே போன்று உலகத்திலே மிகவும் சிறப்பான படைப்பினம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் மீது யார் ஒரு ஸலவாத்து கூறுகின்றார்களோ அல்லாஹ் அவர்கள் மீது 10 ஸலவாத்துக்களை கூறுகின்றான். அல்லாஹ் 10 ரஹ்மத்துக்களை கொடுக்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களை நேசம் கொள்வது ஈமானுக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. யார் சஹாபாக்களை நேசிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ்வும் நேசம் கொள்கின்றான். எனவே உலகத்திலே நாம் இருக்கும்போது நல்ல வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களை எடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இரக்கம் காட்டுகின்ற போது யாரெல்லாம் இரக்கம் காட்டுகின்றார்களோ அவர்கள் இரக்கம் காட்டப்படுவார்கள். எவ்வாறு நடக்கின்றோமோ அதுதான் நமக்கு பிரதி உபகாரமாக கிடைக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களை நமக்கு உதாரணமாக கூறியிருக்கிறார்கள். ஒரு பெண்ணை பற்றி கூறுகின்ற போது ஒரு பாவம் செய்யக்கூடிய அந்த பெண் ஒரு நாயின் மீது இறக்கப்பட்டு தண்ணீர் கொடுத்ததன் காரணமாக அல்லாஹ் அந்த பெண்ணின் மீது இறக்கப்பட்டு பாவங்களை மன்னித்தான். எனவே இரக்கம் காட்டுவதற்கு மிகவும் நேசமானவர்கள் நெருங்கியவர்கள் நமது உறவினர்களாக இருக்கின்றார்கள். யாரெல்லாம் உறவினர்களை சேர்ந்து நடக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை சேர்ந்து நடப்பான். அதே போன்று படைப்பிடங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புவது, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அதிகமாக சலாம் கூறுவது நாம் ஈடேற்றம் பெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. யாரெல்லாம் பணிவாக நடந்து கொள்கிறார்களோ பணிவுத்தன்மையில் இருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான். யாரெல்லாம் பிறரை மன்னிக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அதே போன்று இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், யார் பிறர் செய்யக்கூடிய குற்றங்களை மன்னித்து மறந்து அவர்களை அரவணைத்தால் அல்லாஹ் அதனை விட பெரிய கூலிகளை அந்த மனிதனுக்கு கொடுத்து அவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். அதே போன்று யார் அல்லாஹ்வுக்காக ஒரு அடியானை நேசிக்கின்றாரோ அல்லாஹ்வும் அந்த அடியானை நேசிக்கின்றான். பிற முஸ்லிம்களுக்காக நாம் மறைமுகமாக பிரார்த்தனை புரிகின்ற போது அந்த மனிதருக்கு வானவர்கள் வந்து உனக்கும் அதே போன்று கிடைக்கட்டும் என்று மலக்குகள் ஆமீன் கூறக்கூடிய செய்தியையும் ஹதீஸ்களிலே காணலாம். அதே போன்று நாம் மஜ்லிஸ்களில் இருக்கின்ற போது விசாலமாக இடம் கொடுங்கள், நீங்கள் விசாலமாக நடந்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டால் அந்த இடத்திலே நாம் இடம் கொடுத்து நமது இடங்களை நாம் விசாலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற போது வாங்குகின்ற மனிதர் விற்கின்ற மனிதர் அவர் உடன்படிக்கை முடிந்ததற்கு பின்னால் விற்றவர் அதனை மீள பெற வேண்டும் என்று நினைக்கின்றார், அல்லது வாங்கியவர் வாங்கி முடித்ததற்கு பின்னால் அதனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் உடன்படிக்கையில் முடிந்து விட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே மனமுவர்ந்து வாங்கக்கூடியவர் அதனை திருப்பி கொடுத்தால் விற்றவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதும், அல்லது விற்றவர் வாங்கியவரிடம் மீட்டு கேட்டால் அதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதும் மிகவும் ஒரு பெரிய பண்பாக இருக்கின்றது. எனவே இவ்வாறாக நடந்து கொள்வது நாளை மறுமையிலே நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. அதே போன்று ஒரு முஸ்லிமுடைய தேவைகளை நாம் சேர்ந்து கொள்வது, அவனுடைய துன்பங்களை நீக்குவது, அதே போன்று ஒரு முகனுடைய குறைகளை மறைப்பது, இவைகள் எல்லாம் மறுமையிலே பல மடங்கு நன்மைகளாக நமக்கு வந்து சேரும். யார் ஒரு மனிதனுடைய துன்பத்தை நீக்குகின்றானோ கவலையை போக்குகின்றானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகிலும் மறுமையிலும் அந்த உதவக்கூடிய மனிதனுடைய துன்பத்தை நீக்கக்கூடியவனாக இருக்கின்றான். யார் உலகத்தில் ஒரு அடியானுக்கு உதவியாளனாக இருக்கின்றானோ அல்லாஹ் உதவி செய்யக்கூடிய மனிதனுக்கு உதவியாளனாக இருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று யார் மனிதர்கள் செய்யக்கூடிய குறைகளை கண்டுகொள்ளாமல் தவறுகளை விட்டு விடுகின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய தவறுகளை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவான். யார் உலகத்திலே அதாவது ஒரு அடிமையை உரிமை எடுக்கின்றானோ மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை விட்டு அந்த மனிதனை உரிமையிடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று ஒரு மனிதருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக யார் கடன் வாங்கி அதை நிறைவேற்றுகின்றாரோ அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் பொறுப்பாளியாக இருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே நாம் நமது தேவைகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே நாம் நமது தேவைகளை கேட்போம் என்று சொன்னால்
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த தேவைகள் ஒருபோதும் முழுமையாக நிறைவேற்றப்பட மாட்டாது. எனவே மனிதர்களிடம் கை நீட்டுவதை தவிர்த்து ஹராமை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற பக்குவ நிலையில் இருந்தால் அல்லாஹ் அவனை பக்குவப்படுத்துவான். ஒரு மனிதன் நினைக்கின்றான், நான் யாரிடமும் கையேந்தி விடக்கூடாது, என்னை படைத்த அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் கையேற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொள்வான் என்றால் அல்லாஹ் அவனை அந்த பத்தினித்தனத்துடன் வாழ வைப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று பிறருடன் இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பொறுப்பிலே இருக்கின்ற போது அவர்களுக்கு கீழாக உள்ளவர்களுடன் இரக்கமாக கருணையாக நடந்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் நன்மைகள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மைகளாக வந்து கொண்டே இருக்கும். யாரெல்லாம் தீங்கு செய்கின்றார்களோ அவர்களுக்கும் தீங்கு வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வமா துஜ்ஸௌன இல்லா மா குன்தும் தஅமலூன். நீங்கள் எதை செய்தீர்களோ அதுதான் உங்களுக்கு கூலியாக கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதே போன்று உலகத்தில் உண்மைகள் கூறப்படும் போது அவைகளை புறக்கணித்து மறந்து வாழ்ந்தால் நாளை மறுமையிலே குருடர்களாகத்தான் எழுப்பப்படுவார்கள். அதே போன்று யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய விடயங்கள் கூறப்படுகின்ற போது அவைகளை எல்லாம் மறந்து வெறுத்து நடந்தால் அல்லாஹ்வுடைய வெறுப்பை தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை வரும். எனவே உலகத்திலே நாம் அல்லாஹ்வை மறந்து வாழ்வோம் என்றால் மறுமையிலே அல்லாஹ் நம்மை மறந்து விடுவான். நசுல்லாஹ ஃபனசியஹும். உலகத்திலே அல்லாஹ்வை மறப்போம் என்றால் மறுமையிலே அல்லாஹ் நம்மை மறந்து விடுவான். அந்த நேரத்திலே நாம் கவலைப்படுவோம், கை செய்துப்படுவோம், துணை நிற்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே உலகத்திலே நாம் இருக்கும்போது அல்லாஹ்வை நினைத்து அவனுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மைகளை பழக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று யாரெல்லாம் அந்த ரங்கத்திலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ, ரகசியமாக அல்லாஹ்வுக்கு வணக்கங்கள் செய்கின்றார்களோ அதனுடைய பிரதிபலன் பன்மடங்காக அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்வார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் கூறப்படும் போது கண்டம் காணாமல் பொடுபோக்காக இருக்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை விட்டு அவருடைய கண்களை மறைத்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மிக பெரும் பாவங்களில் ஒன்றுதான் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். எனவே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய எல்லா விதமான இணை வைப்புகளை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று எல்லா நேரத்திலும் எல்லா விடயத்தையும் அல்லாஹ்வுடன் தொடர்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய செயல்களை மக்கள் பார்க்க வேண்டும், மக்கள் புகழ வேண்டும் என்ற எந்தவித அந்த கெட்ட எண்ணங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று யாரெல்லாம் அல்லாஹ் அல்லாத விடயங்களை வழங்குகிறார்களோ, அல்லாஹ் அல்லாதவற்றை உலகத்திலே வணக்கமாக வணங்குகிறார்களோ உலகத்திலும் மறுமையிலும் அவர்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் இணை வைக்கின்றார்களோ அல்லாஹ் அந்த இணை வைப்பையும் இணை வைக்கக்கூடிய மனிதனையும் விட்டு விடுவான். யார் மனிதர்களிடத்திலே அவர்களுடைய தேவைகளை பொறுப்பு சாட்டுகின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரிடத்திலே பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்களை விட்டு விடுவான். அதே போன்று யாரெல்லாம் உலகத்திலே சிலை வடிக்கின்றார்களோ நாளை மறுமையிலே அந்த உயிரினங்கள் சிலை வடிக்கப்படுகின்ற போதோ அவைகளுக்கு உயிர் கொடுக்குமாறு அல்லாஹ் நாளை மறுமையிலே அவர்களிடத்திலே வேண்டுவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று யார் சதிமோசம் செய்யாமல் பிறருக்கு துரோகம் செய்யாமல் உலகத்திலே நடந்து கொள்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நன்மைகளை கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். அதே போன்று பிறருக்கு துரோகம் செய்து சதிமோசம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குரிய தண்டனையை படிப்படியாக கடுமையாக தண்டிப்பதற்கு அவன் அவருடைய தண்டனையை தாமதித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியை நாம் அறிந்து ஒட்டுமொத்தமாக பிறருக்கு செய்யக்கூடிய தீங்கிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் சதிமோசம் செய்து கொண்டே இருப்பார்கள், அல்லாஹ்வும் சதிமோசம் செய்து கொண்டே இருப்பான். எனவே இந்த சதி செய்யக்கூடிய எண்ணத்தை விட்டு நம்மை ஒட்டுமொத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று யாரெல்லாம் உலகத்திலே அல்லாஹ்வுக்கு சிரம் சாய்க்காமல் சுஜூது செய்யாமல் இருக்கின்றார்களோ நாளை மறுமையிலே சஜிதா செய்வதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது. உலகத்திலே பெருமை கொண்டு
கர்வம் கொண்டு வாழக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே கேவலப்படுத்தப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்திலே விபச்சாரத்தை விட்டு பாதுகாப்பு கேட்க வேண்டும். யார் அந்த விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்களோ நரகத்திலே மிகவும் கடுமையாக அடிப்பாகத்திலே அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்படும். வட்டியுடன் ஈடுபடுவது அல்லாஹுடைய பரக்கத்தை இல்லாமலாக்க செய்வதற்கும் அல்லாஹுடன் போர் செய்வதற்கும் சமமாக கருதப்படும். எனவே ஒட்டுமொத்தமாக வட்டி வாங்குவது, வட்டி கொடுப்பது, வட்டி உண்பது, இந்த வட்டியுடன் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான விடயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய இயற்கை விடயங்கள், மலையிலிருந்து தண்ணீர் வருகின்றது, இவைகளை பிறருக்கு செல்லாமல் தடுப்போம் என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அருளை விளக்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று உலகத்திலே மது அருந்தக்கூடியவர்கள் அந்த மது அருந்தி அல்லாஹ் தௌபா செய்யாமல் மரணித்து விடுவார்கள் என்றால் சுவர்க்கத்திலே மது அருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்க மாட்டாது. உலகத்திலே பட்டாடை அணியக்கூடியவர்கள் சுவர்க்கத்திலே பட்டாடை அணிய முடிய மாட்டார்கள். பொய் சாட்சி சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் கேவலமான தண்டனையை பெற்றுக் கொள்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று நாம் நமது நிலையை கெட்ட நிலையிலிருந்து நல்ல நிலைக்கு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்று தற்கொலை செய்யக்கூடியவர்களுக்கு மறுமையிலே அல்லாஹ் கடுமையான வேதனையை கொடுப்பான். யாரெல்லாம் களவெடுக்கின்றார்களோ அவர்களுடைய கைகள் வெட்டப்படுவதற்கு அவர்கள் தகுதியானவர்களாக மாறிப்படுவார்கள். அதே போன்று பத்தினித்தனமான பெண்களை இட்டு கட்டுவது என்பது மிகவும் பாரதூரமான விடயமாக இருக்கின்றது. அதே போன்று இந்த மதீனா நகர் என்பது மிகவும் பரிசுத்தமான நகராக இருக்கின்றது. எனவே இந்த மதீனா நகரத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு யாரெல்லாம் சதிமோசம் செய்கின்றார்களோ, யாரெல்லாம் அவர்களை பயமுறுத்துகின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பயமுறுத்துவான் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று 2 திருமணம் முடித்த 2 மனைவிமார்களை கொண்டவர்கள் இருவரையும் சமமாக நடத்த வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஒருவரை விட்டுவிட்டு ஒருவர் பக்கம் அதிகமாக சார்ந்து நடந்தால் நாளை அவர்கள் ஒரு பக்கம் சாய்ந்தவர்களாக அழுப்பப்படுவார்கள் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கான அதிகமான கூலிகளை வழங்குவதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். எனவே நமது செயல்களை நல்லதாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நாம் இருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது வேலைகள் செய்வதற்கு, நன்மைகள் செய்வதற்கு ஒரு மைதானமாக இருக்கின்றது. மறுமை என்பது அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. எனவே உலகத்திலே நாம் இயலுமான முடியுமான நல்லமல்களை செய்து நாளை மறுமையிலே கூலி வழங்கக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ்விடத்திலே மிகவும் பெருமதியான கூலிகளை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியானவர்களாக நமது செயல்களையும் நமது வார்த்தைகளையும் நமது நடவடிக்கைகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் உலகத்திலே வாழும் காலமெல்லாம் அவனுக்கு பொருத்தமான செயல்களை செய்து நாளை மறுமையிலே அல்லாஹுடைய மிக பெருமதியான கூலிகளை பெற்றுக்கொண்ட நன்மக்களாகவும் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய திருமுகத்தை காணக்கூடிய நன்மக்களாகவும் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.